ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் தான் பார்க்க போறோம். அதுவும் இவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஸ்கின் லைட்னிங் பண்ணி ஸ்கின் பிரைட்னிங் பண்ண போறோம். அதுவும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல லைவா உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நம்மளுடைய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸ் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் இவங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ண போறோம். அவங்களுடைய ஸ்கின்னை நம்ம வந்துட்டு லைட்னிங் பண்ணி பிரைட்னிங் பண்ண போறோம். அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் என்பதை பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு ஒரு ஸ்கின் கேர் பண்ணும் போதும் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைப் என்னன்னு தெரியலன்னா நீங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் இருக்கு. ஸோ ஃபேஸ் வந்துட்டு ஆயிலியாகவும் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பிம்பிள் டு ஆயிலி ஸ்கின். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஸ்கின் கேர் பண்ணணும். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர்ல ஃபேஸை கிளீன் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்றது, கிளென்சிங் பண்றது, எனி ஒன் ஃபேஸை ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நலுங்கு மாவு சோப்பை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட எல்லா சோப்புமே பார்த்தீங்கன்னா மைல்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் சோப் மாதிரி ரொம்ப வாஷா இருக்காது. கிளென்சிங் பதிலாக நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணாலே ஃபேஸ் நல்ல டீப் கிளீன் ஆகும், சேம் டைம் க்ளோவும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நலுங்கு சோப்பால இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். ஃபேஸை நீங்க வந்துட்டு வெட் பண்ணிட்டு கையில சோப்பை குழச்சிக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூர் நலுங்கு பவுடர். உங்களுக்கு பாசிப்பருப்பு, கடலை மாவு, சாஃப்ரான், ஸ்கின்க்கு தேவையான ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சேம் டைம் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பியூர் ஹேண்ட்மேட். உங்களுக்கு சோப்பு பார்த்தாலே தெரியும் உள்ள என்ன மாதிரி இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணியிருக்குன்றத. நலுங்கு மாவு சோப்பை கையில குழச்சி ஒரு மைல்டா ஃபேஸை நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கங்க. ஸோ பிம்பிள் ரொம்ப இருந்துச்சுன்னா ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது, மைல்டா ஜென்டலா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதுமே நீங்க வந்துட்டு இந்த மெத்தட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நோஸ் சைட்லலாம் லைட்டா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு மைல்டா ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ அப்பர் லிப்லலாம் டார்க் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி. ஏன்னா நம்மளுடைய சோப்பே உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் தரும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா, சும்மா நார்மலா வாஷ் பண்ணாம இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்ணை சுத்தி கருவளை இருந்தாலும் ஸோ கண்ணை சுத்தி லைட்டா இதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு ஸோ 1க்கு 3 முறை போடணும். ஒரு முறைக்கு 3 முறை நீங்க போட்டு வாஷ் பண்ணணும். ஒரு முறை நீங்க வாஷ் பண்ணும் போதும் ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடும். அகெயின் ஃபேஸ் தண்ணி போட்டு கழுவிட்டு திரும்ப நீங்க அப்ளை பண்ணும் போதும் ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகும். மறுபடியும் நீங்க சோப் போடும்போது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். சில பேருக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நீங்க சீரம் இல்லை லோஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு பிரைட்னிங் கொடுக்கும், லைட்னிங் பண்ணும். ஏன்னா ஸ்கின் வந்து இந்த சோப்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்லாம் ஸ்கின்குள்ள எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அகைன் இன்னொரு முறை நம்ம சோப் போட்டு கிளீன் பண்ணணும். இந்த சோப் வந்து நீங்க பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஃபேஸ் டு பாடி ரெண்டுத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷ் பண்ணும் போதுமே ஃபேஸ் வந்துட்டு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ பிம்பிளும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இந்த நலுங்கு சோப் யூஸ் பண்ணும் போதும் ஃபேஸ்ல கூடிய பிம்பிள்ஸ், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு சோப்பே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் இருக்கும். நீங்க வந்துட்டு அது யூஸ் பண்ணும் போது தான் அதோட ஃபீட்பேக் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். சோப் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஒரு பியூர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். நான் இவங்களுக்கு கடலை மாவு பொட்டேட்டோ பேக் எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு பொட்டேட்டோ பேக் ஃபேஸை லைட்னிங் பண்ணும், பிரைட்னிங் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை நல்ல ஒரு ஃபேர் டோனாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நான் இவங்களுக்கு இந்த பேக் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமா தேவைக்கு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா இது கூட காய்ச்சாத பால் இல்ல தயிர் சேர்த்துக்கலாம். பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் இல்ல நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பியூர் ஒயிட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக் வந்து நீங்க வெயில போறதா இருந்தா தினமும் கூட நீங்க போட்டுக்கலாம். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த பேக் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலே தான் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வாரத்தில் 3 முறை இல்லை 2 முறை இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஃபேர் டோனாக, க்ளோ டோனாக கொண்டு வரதுக்கு இந்த பேக் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேண்ட்மேடில் ட்ரை பண்ணுறவங்க மறக்காமல் இந்த கடலை மாவு பொட்டேட்டோ பேக் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ 2 லேயரா நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் மேல நீங்க இன்னொரு லேயர் போட்டுட்டு காஞ்சிட்டுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பேக் போடும் போதும் கழுத்துல காது பகுதியெல்லாம் சேர்த்து போடுங்க. நான் இவங்களுக்கு ஃபேஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ காது கம்பல் எல்லாம் கழட்டிட்டு காது ஃபுல்லா நெக் ஃபுல்லா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு காட்டன்ல ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ணுல வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இருந்தாலும் நீங்க அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர்ல இந்த மாதிரி காட்டன்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்களுடைய கண்ணில் வச்சிடுறேன். அவ்வளோதான். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்க தினமும் கூட இந்த பேக் போட்டுக்கலாம். வெயில போயிட்டு வந்தாலும் தினமும் இந்த பேக் போட்டுக்கலாம். மற்றபடி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனா இருந்தீங்கன்னா வாரத்துல 2 முறை நீங்க இந்த பேக் போட்டுக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். 2வது கடலை மாவு பொட்டேட்டோ ஃபேஸ் பேக் போட்டிருக்கோம். ஸோ இது 2 ஸ்டெப் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதுலயே அவங்க ஸ்கின்ல எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. உங்க ஸ்கின் பிரைட்டா இருக்கு. ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இப்போ பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னா இருந்தா நீங்க மாதுளைப்பழம் சீரம் இல்ல டோனர் போட்டுக்கலாம். ஸோ நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர், லோஷன் இல்ல டே கிரீம் எனி ஒன் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ நான் இவங்களுக்கு வந்துட்டு மாதுளைப்பழம் சீரம் போட்டுக்கிறேன். இந்த சீரத்துல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய போசஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குட்டி குட்டி டைனி ஸ்பாம், குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இந்த டைனி பாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும், ரிமூவ் பண்ணும், பிம்பிள்ஸையும் உங்களுக்கு கியூர் பண்ணும். நெக்ஸ்ட் அதனால வரக்கூடிய மார்க்கையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். இந்த நெத்தியில பொறி பொறியா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த சீரம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டாலே இந்த பொறி பொறியா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே அமுங்கி போயிடும். ஃபியூ மினிட்ஸ்ல ஸ்கின்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடும். இப்போ இதுக்கு மேல நம்ம உங்களுக்கு டே கிரீம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஃபேஸ் ஒயிட்னிங் க்ளோ கிரீம் உங்களுக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டா அப்ளை பண்ணாம கொஞ்சம் அதிகமாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேர்னஸ்க்கு ட்ரை பண்றவங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா 1 மந்த்ல நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். கிரீம் கொஞ்சம் திக்காவே போடுங்க. காஞ்சிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே உள்ள அப்சர்வ் ஆயிடும். வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டா இருக்காது. ஸ்கின் அப்படியே லைட் க்ளோ ஒரு ஷேடு தான் உங்களுக்கு தெரியும். கிரீம் போட்ட மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஃபேஸ் ஃபுல்லா நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணும். ஸோ ஒவ்வொரு போசஸ்குள்ளேயும் க்ரீம் போகணும் உங்களுக்கு. அப்பதான் வந்துட்டு ஃபேர்னஸ் கொடுக்கும். இந்த க்ரீம் வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகி உள்ள இருந்து சிகப்பழகு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த ஃபேஸ் க்ளோ ஃபேர்னஸ் க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ வெயிலில் போகும்போது மட்டும் இந்த க்ரீம் போடக்கூடாது. ஜஸ்ட் சீரம் போட்டுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகலாம். சன்ஸ்க்ரீனும் நியூவாக நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் 300 ருபீஸ்க்கு. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டுட்டு வெளியில் போகலாம். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த க்ளோ கிரீம் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். நைட் டைம்ல இந்த நைட் குளுட்டோத்தியன் கிரீம் நைட்ல போட்டுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் சீரம் போட்டுட்டும் இந்த கிரீம் போடலாம், லோஷன் போட்டுட்டும் இந்த கிரீம் போடலாம், டைரக்டாவும் இந்த கிரீம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணணும், 2வது பேக் போடணும், 3வது சீரம் இல்ல மாய்ஸ்சரைசர் இல்ல டோனர் போடணும், 4வது ஃபேர்னஸ் டே கிரீம் போடணும், 5வது நைட் கிரீம் போடணும். ஸோ இது வந்துட்டு ஃபேஸ்க்கு. ஸோ ஃபேஸ்க்கு இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாடிக்கு பார்த்தீங்கன்னா சோப் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு 2வது கடலை மாவு பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு 3வது இந்த குளுட்டோத்தியான் லோஷன் போடணும். ஆல்மண்ட் லோஷனும் இருக்கு, குளுட்டோத்தியான் லோஷனும் இருக்கு, கஸ்டமைஸ் லோஷனும் இருக்கு. எனி ஒன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வேணும்னா 200 ருபீஸ்க்கு இந்த குளுட்டோத்தியான் லோஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பா ஃபேர்னஸ்க்கான இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம். குளுட்டோத்தியான் வச்சு நம்ம இது ரெடி பண்ணதுனால கண்டிப்பா இது உங்களுக்கு எஃபெக்டா இருக்கும். சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்க இது என்ன பண்றீங்கன்னா டே டு நைட் 2 டைம்ஸும் போடணும். வளையல் கண்டிடுமா. ஸோ இந்த லோஷன் வந்து நீங்க ஒரு நாளைக்கு 4-5 டைம்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ பாடி ஒயிட்னிங்க்கு ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா க்ரீம் போடணும். ஸோ க்ரீம் கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு லோஷன் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேர்னஸ்க்காக. நீங்க சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த லோஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு காஞ்சிட்டுக்கு அப்புறம் தூங்குங்க. மார்னிங் எழுந்ததுமே நீங்க குளிச்சிட்டுக்கு அப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறமும் சேம் இதே லோஷன் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு 1 மந்த்ல நீங்க ஸ்கின் வந்துட்டு சேஞ்ச் ஆகுறத பாப்பீங்க. ஸோ ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு லேயர் இருக்கிற மாதிரியே போடுங்க. ரொம்ப லைட்டா போடாம கொஞ்சம் திக்கா போடுங்க. கிரீம் ஒரு லேயர் இருக்கிற மாதிரியே போடுங்க. ஸோ காய காய ஸ்கின்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடும். கொஞ்ச நேரத்துல அப்படியே காஞ்சிடும். கொஞ்சம் திக்கா போடுங்க, கொஞ்ச நேரத்துல காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க தூங்க போங்க. மார்னிங்க கொஞ்சம் திக்கா போடுங்க. காஞ்சிட்டுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க வந்துட்டு உங்க வேலையை பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதான். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூடவே சேர்த்து இன்டேக்காக ஜூஸ் எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க, மாதுளைப்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஜூஸ் வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கணுன்ற நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ஷேட் டைப் ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். நான் இவங்களுக்கு வந்துட்டு பிங்க் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப மைல்டாகவும் ஜென்டலாகவும் இருக்கும் நம்மளோட லிப்ஸ்டிக். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட்னால லிப்ஸ்டிக் போடுறதுனால உதடு கருக்குதுன்ற ப்ராப்ளமே இருக்காது நம்மளோட லிப்ஸ்டிக் நீங்கள் ஷேட் யூஸ் பண்ணும் போதும். ஸோ பிங்க் இருக்குது நம்மக்கிட்ட, ரெட் கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பீச் கலர் இருக்குது. எனி ஒன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் ரெடி பண்ணக்கூடிய காஜல் இருக்குது. பியூர் கீல நம்ம ரெடி பண்ணுறோம். ஆல்மண்டை வந்துட்டு கருக்கி பவுடர் ஆக்கி பியூர் கீ ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டாலே போதும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மெத்தடில் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்தில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். கூடவே மறக்காமல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் வந்து பண்ணணும்னு இருக்கும். பட் எப்படி பண்ணணும், அது வந்துட்டு எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், எப்படி இன்னும் வந்துட்டு க்ரூமிங் பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வாரமே இதை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஹோம்மேட்லையும் சரி, நம்மளுடைய ப்ராடக்ட்லையும் சரி, எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம், உங்களுடைய ஸ்கின்னை இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் எப்படி மெருகேற்றலாம், இன்னும் எப்படி இளமையாக வச்சிருக்கலாம், இன்னும் எப்படி பொலிவாக வச்சிருக்கலாம்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் வந்துட்டு போட்டுட்டு வரும். ஸோ எப்பவுமே கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி தான், எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி தான், எப்பவுமே உங்களுடைய ஸ்கின்னை நீங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணி பாத்துக்கோங்க. ஸ்கின் கேரோட சேர்த்து உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய நாலேஜையும் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோங்க. நான் வந்து நிறைய விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தாலும் கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தப்பான விஷயம், தேவையில்லாத விஷயங்களா நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா நீங்க இந்த மாதிரி உங்க நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கூடவே சேர்த்து உங்களுடைய அகத்தையும் கேர் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியும். அகத்தை நீங்க எப்பவுமே அழகா வச்சிருந்தீங்கன்னா தூங்கி எழுந்தாலே உங்களோட ஃபேஸ் அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய லைஃப். ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா ஸோ இது எல்லாமே நம்ம ஆரோக்கியமான வழியில தான் போகணும். அதுக்கு நல்ல சவகாசத்தை நம்ம வச்சுக்கணும். நல்லவர்களோட மட்டும் நம்ம பழகணும். நல்லவர்களோட பழகும் போதும் கெட்ட எண்ணங்கள் நம்மளுக்கு வராது. அப்படி மீறி வந்தா கூட அவங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய, நல்ல குணம் இருக்கக்கூடிய நபர் கூட மட்டும் பழகுங்க. இருக்கிற ஒரு லைஃப் சந்தோஷமா ஹாப்பியா கொண்டு போங்க. எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்மளோட மரணத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா எந்த கஷ்டமும் உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்களோட வாழ்க்கையில பாதி பிரச்சனை வந்துட்டு காணாம போயிடும். இது என்னது, இருந்து வாழ போறது என்ன, இருந்து நம்ம ஆள போறது என்ன, அவ்வளவுதான் லைஃப் பாத்துக்கலாம் அப்படின்னு தட்டி விட்டுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ மரணத்தை ஒரு முறை நினைச்சு பாத்தீங்கன்னா யாருமே கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோமா தெரியாது. இருக்கிற இந்த நிமிஷத்தை சந்தோஷமாவும் பாசிட்டிவாவும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற மாதிரி, கூடவே நீங்களும் நல்ல மாதிரி வாழ்ற மாதிரி கொண்டு போங்க. சைனிங் ஆஃப் அமீனா.